அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சகோதரி இந்திராணி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் இங்க நல்லா இருக்கேன். சம்பளம் எவ்வளவு இருந்தாலும் ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸு, அதுக்கப்புறம் பட்ஜெட்டிங் அப்படின்றது இல்லைன்னா மேலே சொன்ன மாதிரி தான் ஆகும் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். என்ன மாதிரி ஆகும் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் சேமிக்கணும், எல்லாமே செலவாயிடுது. என்ன தாங்க பண்ணுறது அப்படின்றத விட, இப்போ நம்ம எப்படி சேமிக்கணும் அப்படின்றது ஒரு முறை இருக்குது. நம்ம இந்த ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸும் பட்ஜெட்டிங்கும் போடாமல் இருந்தாக்கா நமக்கு வர பணம் எல்லாமே செலவு தான் ஆகும் அப்படின்றது நம்ம கண்கூடாவே பார்க்குறோம். இப்போ நம்ம ஒரு ஃபார்முலா மாதிரி பயன்படுத்தலாம். இதுக்கு முன்னாடி இதை பற்றி நான் நிறைய சொல்லியிருந்தேன். இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. 50%, 30%, 20% இந்த மாதிரி நம்ம சேமிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். எப்படின்னா, நம்ம பட்ஜெட்டிங் அப்படின்றது போடுறோம், என்னென்ன செலவு செய்ய போகிறோம் அதெல்லாம் நம்ம பண்ணுறோம். அதை எப்படி பிரித்து சேமிக்கணும் அப்படின்றது பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளாக சொல்கிறேங்க, ஒரு 20,000 ரூபாய் சம்பளம். உங்களுக்கு 30,000 இருக்கலாம், 50,000 இருக்கலாம், 60, 70 இது மாதிரி எவ்வளோனா இருக்கட்டுங்க, 40,000 கூட இருக்கலாம் உங்களுடைய சம்பளம். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற செலவு எல்லாமே இருக்குதே அப்படின்னு சொல்லி எல்லா செலவையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் இப்போ உங்களுக்கு 10,000, 20,000 சம்பாதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நம்ம வீடியோவை பார்க்குறவங்க பெரும்பாலும் எங்களுக்கு ஒரு கம்மியான சம்பளம் தாங்க, இதில் நாங்கள் அது கொஞ்சம் அதிகமாக சேமிக்கணும் அப்படின்றவங்க நிறைய பேர் கேட்குறாங்க. அதுக்காக இப்போ 50, 30, 20 அப்படின்ற ஒரு ரூல் அப்படின்னு இருக்குது. இதில் இந்த 50ன்னு சொல்கிறேன் இல்லைங்களா, இதை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, குழந்தைங்களின் ஸ்கூல் ஃபீஸு, ஃபோன் பில்லு, சாப்பாட்டிற்கு, கிராசரி, இதுக்கு கரண்ட்டு பில்லு, ஈபி பில்லு, அதுக்கப்புறமா ரெண்ட்டு, இதெல்லாம் நம்ம இந்த 50%ல் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது தேவையான செலவுங்க. நம்ம வீட்டுக்கு கண்டிப்பாக இது ஆகும் அப்படின்ற மாதிரி இந்த செலவுங்க உங்களுடைய சம்பளத்தில் பாதி இதுக்காக ஒதுக்கிடுங்க. அதுக்கப்புறமா இந்த 30 அப்படின்றது இருக்குது. இது நம்ம எப்பப்பெல்லாம் பயன்படுத்தணும், எதை ஃபஸ்ட்டு செய்யணும் அப்படின்றத நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 30%. இப்போ 30% நான் சொல்கிறேன், அதை எப்படியெல்லாம் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ 20,000ல் 50%னா நம்ம 10,000 ரூபாய் அப்படியே பாதி நம்ம தேவைகள், இந்த கண்டிப்பாக இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். ஸ்கூல் ஃபீஸ்னு கட்டி தான் ஆகணும், ஃபோன் பில்லு இது இருந்து தான் ஆகணும், கிராசரி வாங்கி தான் ஆகணும், இதெல்லாம் நம்ம மாதத்தோட பில்லுங்கெல்லாம் செஞ்சு தான் ஆகணுன்றதுனால இது நம்ம 10,000 ரூபாய் 50% நம்ம இதுக்காக ஒதுக்கிறோம். சரி, 30% தான் நம்ம எதுக்காக ஒதுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னா, திடீர்னு ஏதாச்சும் சும்மாங்க வெளியே போனோம், வீட்டிலையே இருக்கோம் இல்லைங்களா, அந்த மாதிரி போகிறது, இல்லை ஊருக்கு போகிறது, அந்த மாதிரி வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கிறது, ஃபோன் வாங்குறேன் அப்படின்னு வாங்கிறது, ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எடுப்பது, ஷாப்பிங், ட்ராவல், இந்த மாதிரி எல்லாம் செய்யணும். இதெல்லாம் என்னன்னாக்கா அத்தியாவசிய தேவைகள் அப்படின்னு சொல்லலாம். அத்தியாவசிய தேவைகள்ன்றதை விட இது இல்லைனாலும் நம்மளால் இருக்க முடியும் அப்படின்றது தான். அது ஒரு 30% இதுக்காக ஒதுக்கலாம். அதுக்கு ஒரு 6,000 ரூபாய் தனியாக ஒதுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு எதை செய்யணும் அப்படின்றதும் சொல்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம 20% அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அது இன்வெஸ்ட் பண்ணுறது, சேவிங் பண்ணுறது. இன்வெஸ்ட் நீங்கள் கோல்டு மேலே போடலாம், இல்லை சிறுக சிறுக சேமித்து நான் சீட்டு மாதிரி கட்டுறேன், அதை ஒரு லட்சம், 1 லட்சம், 2 லட்சம் இந்த மாதிரி சீட்டு மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்றவங்க பணத்தை சேமிக்கணும், கோல்டு வாங்குது, இது மாதிரிலாம் இந்த 20%ல் இருக்கும். இப்போ இது நம்ம 20% தான் நம்மளுக்கு 4,000 வருது. இப்போ இது செஞ்சுருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 20% இந்த சேவிங் அப்படின்றதெல்லாம் பண்ணிவிடுங்க. எங்கெங்கே சீட்டு கட்டணும், கோல்டு சீட்டுக்காக எவ்வளோ கட்டணும், இல்லை வெளியே இந்த தீபாவளி ஃபண்டு மாதிரி கட்டணும், இந்த மாதிரி கட்டுறது. இது ஒரு சம்பளம் வாங்கி எங்களுக்கு பிரித்து சேமிக்க முடியல அப்படின்றதுக்காக தான் இந்த டிப்ஸு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமா இரண்டாவதாக எது பண்ணணும் அப்படின்னா, இந்த 50% வீட்டுக்காக என்னென்னலாம் பில்லுங்கெல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துரும். மூணாவதாக தான், கடைசியாக தான் நம்ம இந்த 6,000 ரூபாவை நம்ம பார்க்குறோம். இதை நம்ம என்ன பண்ணுறோம், வெளியே போகிறது இருக்கா, இது நம்மளுக்கு தேவையா, இது இல்லாமல் நம்மளால் நடத்த முடியுமா, நான் ஒரு ஃபோன் வாங்க போகிறேன், இஎம்ஐயாக போட்டிருக்கேன், இது தேவையா, இது வாங்கணுமா, இதெல்லாம் நம்ம பார்த்து நம்ம செஞ்சுக்கலாம். ஷாப்பிங் போகணுமா, ட்ராவல் போகணுமா அதுன்ட்டு. ஏன்னா இந்தளுடைய தேவைகள் 50% நம்ம பூர்த்தி செஞ்சுட்டோம்னா, அதுக்கப்புறமா இந்த சேவிங் அப்படின்றது நம்ம ஃபஸ்ட்டே நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா,
மீதம் இருந்தால் மட்டும்தான் நம்ம இதுக்குள்ளே போகணும். மீதம் இல்லை அப்படின்னா நம்ம இந்த சேவிங்காக அதிகமாகவும் இல்லை இங்கே செலவாயிடுச்சுனாலும் நம்ம சரிப்படுத்திக்கலாம். இதை பண்ணால் மட்டும்தாங்க நம்ம வந்து சேமிக்க முடியுது. ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸ் அப்படின்னு நம்ம வளர்த்துக்கணும். பட்ஜெட்டிங் அப்படின்னு போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பணத்தை சேமிக்க முடியும். சேமிக்கவே முடியல, எங்கள் கையில் பணமே இல்லை, திடீர்னு எங்களுக்கு ஒரு 50,000 1 லட்சம் தேவைன்னா கூட எங்ககிட்ட இல்லை அப்படின்றவங்க இந்த மாதிரி போட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்றவங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.